ஹஜ்ஜின் போது லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஜமராத்திலே கல் எறிவார்கள். கோடிக்கணக்கான கற்கள் ஹாஜிகளுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? எரியப்படுகிற கற்கள் எங்கே செல்லுகிறது? இன்றளவும் பல முஸ்லிம்களுக்கும் ஹாஜிகளுக்கும் விடை தெரியாத கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்தலிஃபாவில் ஒவ்வொரு ஹாஜியும் சுமார் 49 கற்களை சேகரித்துக் கொள்வார். மினாவிலே 4 நாட்கள் தங்குவதாக இருந்தால் 70 கற்களை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இந்த வருடம் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சுமார் 18 லட்சம் ஹாஜிகள் உலகம் முழுவதும் இருந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஏறத்தாழ 10 கோடி கற்கள் அவர்களுக்கு தேவை. இந்த 10 கோடி கற்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? எரியப்படுகிற 10 கோடி கற்களும் எங்கே செல்கிறது? ஹாஜிகள் 3 இடங்களில் கற்களை எறிவார்கள். ஒன்று ஜுமரத்து சுக்ரா, ஜுமரத்துல் உஸ்தா, ஜுமரத்துல் குப்ரா. இந்த 3 இடங்களிலும் அந்த தூண்களுக்கு கீழாக ராட்சத குழாய்கள் கிட்டத்தட்ட 15 மீட்டர் ஆழத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது. எரியப்படுகிற கற்கள் எல்லாம் அந்த குழாய்களின் வாயிலாக கீழே சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்படுகிற அந்த கற்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு பிறகு கோடிக்கணக்கான கற்கள் சுத்தம் செய்யப்பட்டு கழுவப்பட்டு வாகனங்களில் மீண்டும் முஸ்தலிஃபாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முஸ்தலிஃபாவில் அமைக்கப்பட்டிருக்கிற 300க்கும் அதிகமான சேகரிப்பு மையங்களில் அந்த கற்கள் சேகரிக்கப்பட்டு மீண்டும் முஸ்தலிஃபாவிலும் முஸ்தலிஃபாவை சுற்றி இருக்க பகுதிகளிலும் அவை கொட்டப்படுகின்றன. அடுத்த வருடம் ஹாஜி வருகிற போது முஸ்தலிஃபாவிலிருந்து மீண்டும் கல்லை எடுக்கிறார்கள், மீண்டும் அது எரியப்படுகிறது. இந்த சுழற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. கற்களை சேகரிக்கிற இந்த பணிக்காக மட்டுமே சவுதி அரசாங்கம் ஒரு தனி நிறுவனத்தையே பணிக்கமர்த்தி இருக்கிறது.